அருட்சகோதரி டாக்டர் மங்களம் அவர்கள். கார்மேல் சபைக்கு கிடைத்த தனிப்பெரும் சொத்து ஆங்கிலத் துறையில் அழியா வித்து. என் நிலையிலும் தன்னிலை மாறா அன்பின் சொத்து. எல்லோரிடமும் விருந்தோம்பலுடன் பழகுவதில் ஈடு இணையற்ற பண்பாட்டின் சொத்து. ஆங்கில துறையில் முனைவர் பட்டம் பெற்றவர். இவரின் ஆசிரிய பணியை பாராட்டி தமிழக அரசு இவருக்கு மாநில நல்லாசிரியர் விருது வழங்கி கௌரவித்திருக்கின்றது. தலைமை ஆசிரியராக பணியாற்றிய ஒவ்வொரு பள்ளியிலும் ஈடு இணையில்லா பணியை இன்முகமாய் ஆற்றியவர். ஆங்கிலம் கற்பிப்பதிலும் ஆங்கிலம் பேசுவதிலும் அசாத்திய திறமை மிக்கவர். சிறந்த நிர்வாகத்திறன். ஆசிரியர்கள் மாணவர்களிடத்தில் தாயன்போடு பழகக்கூடியவர்கள். தேவையில் இருப்பவர்களுக்கு தேடி சென்று உதவும் குணம் கொண்டவர்கள். இன்று விழா நடைபெறும் இப்பள்ளியும் இவரின் காலடிப்பட்ட உடனே உயர்நிலை மேல்நிலையாய் உயர்வு பெற்றது. பற்பல வளர்ச்சிகளை அபரிவிதமாய் பெற்றது. கடந்த ஆண்டு இவர் பணியாற்றும் பள்ளி கலைத்திருவிழாவில் மாநில அளவில் முதலிடம் பிடித்தது. இத்தனை சிறப்புகளையும் பெற்ற இவருக்கு இதனால் இவன் கண் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க இறைவன் திருவுளம் இந்நாளில் இருபெரும் பொறுப்புக்கு சொந்தக்காரர். தூய இருதய ஆங்கிலோ இந்தியன் பள்ளியின் முதல்வர், CSST சபையின் தமிழ்நாடு மண்டலத்தின் மாநில தலைவி. இத்தனை சிறப்புகளை பெற்ற நம்முடைய பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அருட்சகோதரி டாக்டர் மங்களம் அவர்களே, வருக, உங்கள் வாழ்த்துரையை எங்களுக்கு தருக. சேக்ரட் ஹார்ட் பள்ளியின் 37வது பெற்றோர் தின விழாவை தலைமை தாங்கி நடத்தி சென்றிருக்கின்ற நமது பாசமிகு வணக்கத்திற்குரிய சேலம் மறைமாவட்ட ஆயர் பெருந்தகை அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை கூறி, இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ராசிபுரம், புதுப்பாளையம், காக்கவேரி பங்கு தந்தையர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை கூறி, முன்னாள் என் பள்ளியின் ஆசிரியர், இந்நாள் ஓய்வு பெற்ற முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்களுக்கு வணக்கத்தை நல்கி, பள்ளியின் தாளாளர் அருட்சகோதரி ஜீவா, பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி மோனிகா மற்றும் அருட்சகோதரிகள், ஆசிரியர் பெருமக்கள், அன்புடனும் பாங்குடனும் அமர்ந்திருக்கும் பெற்றோருக்கும் என்னுடைய வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஃபெலிசிட்டேஷன் கொடுக்க வேண்டும் என்று என்னை அழைத்தார்கள். எமது CSST அருட்சகோதரிகளால் நடத்தப்படும் சேக்ரட் ஹார்ட் பள்ளிகள் முப்பள்ளிகளும் பெருமிதத்தோடு இன்று வீறுநடை போட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்று மட்டுமல்ல, அன்று தொட்டு. என்றால் 1955ஆம் ஆண்டிலிருந்து இன்று 70 ஆண்டுகள் நிறைவாகின்றது. இப்பள்ளி மேல்நிலை பள்ளியாக உயர்நிலை பள்ளியாக மாறிய அந்த நாட்களை தான் 37 ஆண்டுகளாக என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் எமது சகோதரிகளின் பிறப்பிடம், இங்கு CSSனுடைய பிறப்பிடம் 70 ஆண்டுகளாக நடைபோட்டு கொண்டிருக்கின்றது. பல பெரியவர்களை எமது பள்ளிகள் இங்கு உருவாக்கி இருக்கின்றார்கள். அவர்கள் கல்வியில் மட்டும் சிறந்தவர்களாக அல்ல, மாறாக ஒருமனப்பட்டு அவர்கள் கூறுவதெல்லாம், எப்பொழுதெல்லாம் அவர்கள் பள்ளியை நோக்கி ஆசிரியர்களை பார்க்க, தலைமை ஆசிரியர்களை பார்க்க வருகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் கூறுவது, நாங்கள் இங்கு ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டோம், வேல்யூ சிஸ்டத்தை கற்றுக்கொண்டோம், அதனால்தான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறுவார்கள். அவ்வாறாக அன்று மட்டுமல்ல, தொடர்ந்து இன்றும் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய அருட்சகோதரிகள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் இவ்வொழுக்கத்தை மாணவ கண்மணிகளுக்கு எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல், எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் அவர்கள் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். கல்வியானது பற்பல நிர்வாகங்களால் கொடுக்கப்படுகின்றது. இன்று சில நேரங்களில் அது
பணமாக்கப்பட்டு கொண்டும் இருக்கின்றது. ஆனால் எம்மவரை போல் நடத்தக்கூடிய பள்ளிகளில் அது சேவையாகவும், இப்பள்ளியின் விருது வாக்கு என்று அழைக்கும் பொழுது லவ் அண்ட் சர்வீஸ், அதான விருது வாக்கு மோனிகா? எஸ், லவ் அண்ட் சர்வீஸ் என்பதையே ஒரு குறிக்கோளாக எடுத்துக்கொண்டு மாணவர்களை அன்பு செய்து அவர்களை அன்பு செய்பவர்களாக மாற்றி இவ்வுலகத்திற்கு ராசிபுரத்திற்கு மட்டுமல்லாமல் இந்நாட்டிற்கு சேவை செய்யக்கூடிய மாமனிதர்களை உருவாக்கக்கூடிய பணியில் ஆசிரியர் பெருமக்கள் செய்து இருக்கின்றார்கள் என்பதற்கு இங்கு நடந்தேறிய இந்த விழாவே உங்களுக்கு ஒரு சான்றாக அமைகின்றது. நான் மெய்சிலிர்த்து விட்டேன். கண்ணகியை பாராட்டுவதா, கராத்தாவை பாராட்டுவதா, கலை நிகழ்ச்சிகளை நடத்தியவர்களை பாராட்டுவதா எனக்கு என்று தெரியவில்லை. அருமையான கண்ணகி நடனம், அவளுடைய தத்துருவமான அந்த ஒரு சிலை வழிபாடு, சிற்பமாக அவள் நின்று நடத்திய அந்த காட்சிகள் கண்டிப்பாக அவளை பெற்றெடுத்த பெற்றோரும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து பெற்றோரும் கண்டிப்பாக நீங்கள் பாராட்டுவீர்கள். ஒவ்வொரு குழந்தைகளும் தனிப்பட்ட விதத்திலே அவர்களுடைய திறமைகளை இங்கு அவர்கள் நிகழ்த்தி சென்றார்கள். அத்துணை பேரையும் இன்று அழகுற சிற்பிகளாக அவர்களை உருவாக்கி இருக்கின்றவர்கள் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள். நாம் அனைவரும் அவர்களுக்கு ஒரு நல்ல கரவொலியை கொடுப்போமா? ஏனென்றால் சில நேரங்களில் நாம் ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட்டை கட்டிடுறோம், ஒரு ஃபீஸை கொடுத்துட்றோம், அதனால் பள்ளி எப்படியோ நடக்கின்றது என்று நாம் நினைத்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பள்ளிகளை நடத்துவது இன்று சுலபம் அல்ல. ரொம்ப மிக கடினமான நாட்களில் நாம் இருக்கின்றோம். ஆனால் அது கடினம் என்று கூட நினைக்காமல், தொடர்ந்து இப்படியை பழுவாக நினைக்காமல் பாசமாக எடுத்து சென்று கொண்டிருப்பவர்கள் நமது பள்ளியில் பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள். இங்கு மட்டும் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையிலும் 1100+ மாணவர்கள் படித்து கொண்டிருக்கின்றார்கள். 60+ ஆசிரியர்கள் இங்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு. ஆனால் பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு குழந்தையும் அவள் மேடையில் வரும்போது அவளுடைய அழகுற காட்சிகள் உடல் அமைப்பில் மட்டுமல்லாமல் உடை அமைப்பில் மட்டுமில்லாமல் அவர்கள் பேசியது, அவர்கள் பாடியது, அவர்கள் நடித்தது, அவர்கள் ஆடியது, அவர்கள் ஸ்கில் எல்லாமே அருமையாக பண்ணினார்கள். அவர்களை கண்டிப்பாக நாம் பாராட்ட வேண்டும். மாணவ கண்மணிகளுக்கு அனைவருக்கும் நாம் ஒரு கரவொலி கொடுப்போமா? நன்றாக செய்தீர்கள் கண்மணிகளே, உங்களுக்கு அனைவருக்கும் நல்ல பாராட்டுகள். இது இங்கே முடிந்து விடக்கூடிய ஒன்று அல்ல. அழகாக கல்ச்சரை, அது மொழி அல்ல, மாறாக பண்பாடு என்று அவர்கள் கூடி ஒரு நடனத்தை கொடுத்தார்கள். இப்பொழுது நான் பேச வருவதற்கு முன்பாக அப்படிப்பட்ட கல்ச்சரை, அதாவது எல்லோரையும் மதித்து நடக்க வேண்டும், மனிதர்களாக நாம் திகழ வேண்டும் என்ற பண்பாடும் கூட இப்பள்ளியில் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கல்வியை இப்பொழுது படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், நான் சொன்னேன் 70 ஆண்டுகள் CSST அருட் சகோதரிகள் இங்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். பெரியவர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். பெரிய மாமனிதர்கள் இங்கு பணிபுரிபவர்கள், இந்த ஊரில் பணிபுரிபவர்கள், வெளிநாடுகளில் பணிபுரிபவர்கள் இப்பள்ளியில் இருந்து சென்றிருக்கின்றார்கள். இன்று இங்கு வளர்ந்து வரக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கு என்ன சவால் இருக்கின்றது என்று பார்த்தால், என்ன சவால்? அலைபேசி ஒரு சவால். அன்பு என்றது ஒளிந்து போய் வீடுகளில், பண்பு என்றது ஒளிந்து போய் இன்று வீட்டில் அனைவரும் ஒருமுறை உட்கார்ந்து உண்ணக்கூடிய நேரங்கள் தாண்டி போய் டிவியை மட்டுமே போட்டு வைத்துவிட்டு அந்த டிவி கூடவே ஒரு அலைபேசியை வைத்துக்கொண்டு அமர்ந்திருந்து உண்பது ஒரு பழக்கமாக ஒரு சில குடும்பங்களில் இருக்கின்றது. ஒரு சில பெற்றோர்கள் இந்த பெற்றோர் திருவிழாவை கொண்டாடுகின்றோம். பெற்றோருக்கு நான் கூற ஆசைப்படுகின்றது, நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்காமல் இன்று இந்த விழாவும் இல்லை பள்ளியும் நடத்த முடியாது. உங்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக நான் பாராட்ட வேண்டும். அனைத்து பெற்றோரும் அந்த ஒத்துழைப்பை கொடுக்கும் பொழுது பள்ளி இன்னும் நன்றாக முன்னேறும், நன்றாக வளரும், வீர நடை போடுவார்கள். முதலில் பரிசு கொடுக்கும் பொழுது அவர்கள் பரிசு கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் மார்க்கை குறிப்பிட்டார்கள். மதிப்பெண்கள் மட்டுமல்ல, ஒருவனை உயர்த்தி கொண்டு போவது, அவனுடைய பண்பும் அதனோடு சேர்ந்து வளர வேண்டும். ஆனால் மதிப்பெண்களும் இன்று கண்டிப்பாக தேவை. ஏனென்றால் காம்படேட்டிவ் சொசைட்டியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த அலைபேசிகளில் நிறைய அதன் மூலமாகவும், அதாவது மீடியா மூலமாகவும் குழந்தைகள் பலவற்றை கற்றுக்கொள்ளலாம். காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு அவர்கள் அதன் மூலமாக தயார் செய்யலாம். ஆனால் இன்று உங்கள் குழந்தைகள், இங்கு அமர்ந்திருக்கும் பெற்றோர்களுடைய குழந்தைகள் அலைபேசியையோ அல்லது மீடியாவையோ எப்படி பயன்படுத்துகின்றார்கள் என்பதை ஆசிரியர்கள் மட்டும் அவர்கள் கரெக்ஷன் பண்ண வேண்டும், அவர்கள் நல்லவர்களாக கொண்டு வர வேண்டும் என்று விட்டு விடாமல்
அது உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்கு ஒரு சில கட்டளைகள் வீடுகளில் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு முகாமை நீங்கள் வீட்டிலேயே அமைத்து கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் நான் பார்த்த ஒரு சில காட்சிகள், 10ஆம் வகுப்பு படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் அவர்களுடைய மொபைலை வைக்க முடியாத ஒரு காரணத்தினால், அதாவது மொபைலை விட்டு வெளியே வர முடியாது. ஏன்னா கேம், என்ன கேம்? ஃப்ரீ கேம். எங்கள் கிரவுண்ட் எவ்வளோ கிரவுண்ட் இருக்குது, வீடுகளுக்கு பற்றியில் எவ்வளோ கிரவுண்ட் இருக்குது, அவன் விளையாடலாம். இன்றைக்கி எங்கே போச்சு அந்த விளையாட்டெல்லாம்? அந்த விளையாட்டெல்லாம் தோய்ந்து விட்டது. அலைபேசியில் விளையாடும் விளையாட்டு ரூமுக்குள் நடக்கின்றது. அவனுக்கு அடுத்து எங்கே போகிறோம்? கவுன்சிலிங்க்கு போகிறோம். டாக்டரால் மருந்து மட்டும்தான் கொடுத்து அவனை தூங்க வைக்க முடியுங்க. அதுக்கப்புறம் 1 மாதம் 2 மாதம் சில நேரங்களில் அந்த குழந்தை தேர்வை எழுத முடியாமல் அவனுடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியாமல் அவன் அங்கு தோய்ந்து விடுகின்றான். பெற்றோருக்கு கஷ்டங்கள், மனக்கசப்புகள். ஏன் இந்த கோலம்? ஏன் இந்த அவலம்? கண்ணகியோடு சேர்ந்து நானும் கேட்கின்றேன், ஏன் இந்த அவலம்? நீங்கள் தான் பதில் கூற வேண்டும். பெற்றோரும் சொசைட்டியும் தான் இதற்கு ஏனென்றால் ஆசிரியர்களுடைய கைகள் கட்டுப்பட்டு கட்டளைகள் வந்துவிட்டன. அப்படி என்றால் நமது குழந்தைகள் எங்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள், எங்கு செல்ல வைக்கின்றோம் என்பதை ஒரு சில பெற்றோர் மட்டுமல்ல, அனைத்து பெற்றோருமே இதற்கு சிந்தனை கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும். அவர்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அவர்களை சிற்பங்களாக வடிவமைக்க வேண்டியது பொறுப்பு பள்ளிகளுக்கு மட்டுமல்ல, ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல, பெற்றோருக்கு மட்டுமல்ல. இவை அனைத்தும் சேர்ந்து ஒருமுகப்படுத்தும் போது அழகாக இங்கு தலைமை ஆசிரியர் அவர்கள் இங்கே ஆங்கிலத்திலே பேச வந்த குழந்தைகளுக்கு அவர்கள் மட்டுமே ட்ரைனிங், நான் சொன்னேன் நல்லா பண்ணாங்க குழந்தைங்க அப்படின்னு சொன்னேன். அவர்கள் சொன்னார் அது மட்டும் நான் பொறுப்பெடுத்து கொண்டேன் என்று. இங்கு எம்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் தேவி அவர்கள் ஆங்கிலத்துறையை சேர்ந்தவர்கள். அருமையான தமிழ் சாமிநாதன் தமிழ் துறையை சேர்ந்தவர். அவர்கள் தமிழ் நன்றாக ஆற்றலாம். ஆனால் ஆங்கிலத்தில் இருப்பவர்களும் அதை எடுத்து செய்கின்றார்கள் என்றால் குழந்தைகளையும் அவ்வாறு வடிவமைக்கின்றார்கள், அழகுற வைக்கின்றார்கள். ஆகவே குழந்தைகள் நம் கையில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் நாளைக்கு பெரியவர்களாக வேண்டும். ஏனென்றால் நாளைய சமுதாயம் அவர்கள் கையில் இருக்க போகின்றது. அவர்களை கனவு காண வைப்பதும் அந்த கனவுகளை இலக்குகளை நோக்கி செல்ல வைப்பதும் பெற்றோர்களாகிய உங்களுடைய கையிலும் ஆசிரியர்கள் கையிலும் பெரியவர்கள் கையிலும் இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களை நல்ல குடிமக்களாக நாம் உருவாக்க வேண்டும். தவறு என்றால் அதை தவறு என்று சொல்ல வேண்டும். கரெக்ட் என்றால் ரைட் என்றால் அது ரைட்டு சரி என்று சொல்ல வேண்டும். சில நேரங்களில் இன்று தப்பு என்பது தப்பே தெரியாத சொசைட்டியில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அதனால தான் யார் வேணாலும் என்ன தப்பு செய்துட்டு போகலாம். இந்த கராத்தே பசங்க விளையாடிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு தாட் மனசுக்குள்ளே போச்சு. இங்கே அவங்க அந்த ஸ்டிக் வச்சு அடிச்சுக்கிறாங்க, வெளியே போகும்போது உண்மையாலுமே அடிச்சுக்கிறாங்க. இதுங்க ஒரு கலை, அங்கு தற்காப்பு கலை அது. ஆனால் அந்த தற்காப்பு கலையை நாள்தோறும் பயன்படுத்துகிறவர்களாகவே மாணவர்கள் மாறிவிடுகின்றார்கள். அது எங்கு பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பது ஆசிரியர்களுடைய பணியும் பெற்றோர்களுடைய பணியுமாக இருக்கின்றது. இன்று இந்த நேரத்திலே 37வது இந்த பெற்றோர் தின விழாவை பெற்றோருக்காக அருமையாக நீங்கள் மேனேஜ் பண்ணி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறீங்க. ஆசிரியர் பெருமக்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் சிஸ்டர் ஜீவா த கரஸ்பாண்டன்ட் எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை நான் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு பள்ளியில், பள்ளிக்கூடம் குறைவான பள்ளிக்கூடம் என்று நான் குறிப்பிட வரவில்லை, நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி பள்ளியில் அழகான குடைகளுக்கு குழந்தைகளுக்கு வடிவமைத்து அவர்களை அழகுபடுத்தி ஸ்டேஜில் கொண்டு வந்து பேச வேண்டியதை திறமையாக பேச வைத்து எல்லாவற்றையும் நல்ல முறையில் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். இதை வைத்தே அவர்களுடைய வகுப்பறைகளில் பாடமும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பண்பும் அவர்கள் பிற்காலத்தில் எவ்வளோ பெரிய மனிதர்களாக வாழ்வார்கள், மனுஷிகளாக வாழ்வதற்கு இங்கு இடம் கிடைக்கின்றது என்பதை பெற்றோராகிய நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்வீர்கள். ஏனென்றால் இதற்காக பல மணித்துளிகள் அவர்கள் எடுத்திருப்பார்கள். உங்கள் அனைவருக்கும் இதை பிளான் பண்ணவங்க, எக்ஸிக்யூட் பண்ணவங்க, இதற்கு உறுதுணையாக இருந்த ஸ்பெஷல் டீச்சர்ஸ் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். All of you did your part very well, dear teachers and the children, and everyone who came to exhibit your items, you did it very beautifully, and I congratulate every one of you. May God bless all the efforts that you take towards the growth of the institution. இந்த ஆண்டு தேர்வு நிலையில் இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கு என்னுடைய சிறப்பு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 11ஆம் வகுப்பு மாணவ கண்மணிகளுக்கு தேர்வு இல்லை என்று அரசு
ஒரு சட்டம் போட்டு இருக்கின்றது. அதற்காக 11ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் படிக்க வேண்டாம் என்று நினைக்க வேண்டாம். அவர்களுடைய பெற்றோர் படிக்க வேண்டாம் என்று கருதிவிடக்கூடாது. ஏனென்றால் அடித்தளமை 11ஆம் வகுப்பில் தான் இருக்கின்றது 12ஆம் வகுப்பு பாடங்களை படிப்பதற்கு. ஸோ அத்துணை பெற்றோரும் இதற்கு உறுதுணையாக இருந்து அத்துணை மாணவ கண்மணிகளும் உங்களுடைய ஃபஸ்ட் இயர் காலேஜ் ஸ்டடீஸ்னுடைய அந்த பேசிக் எடுகேஷனே 9th 11th தான் இருக்கிறது என்பதை நீங்கள் கருத்தில் கொண்டு அப்பாடங்களை அவ்வகுப்பில் நடத்தக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு உங்களுடைய ஒத்தாசையை கொடுத்து நீங்கள் நாளொரு பொழுதும் ஒரு நல்ல பெண் பிள்ளைகளாகவும் ஆண் மகன்களாகவும் நீங்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் மாணவ கண்மணிகள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகின்றேன். நீங்கள் தொடர்ந்து இப்பள்ளிக்கு பெருமை சேர்க்க வேண்டும், உங்களுடைய குடும்பத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும், உங்களுடைய பெற்றோருக்கு பெருமை சேர்க்க வேண்டும், உங்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும், உங்களுக்கு நீங்கள் பெருமை சேர்த்து கொள்ள வேண்டுமாக உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய வாழ்க்கை முளிர வேண்டும், உங்களுடைய குடும்பங்கள் நன்றாக இருக்க வேண்டும். பெற்றோர் செய்யக்கூடிய தொழில்கள் நீங்கள் கையிட்டு செய்யக்கூடிய அனைத்தும் கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம், ஒவ்வொருவரையும் புகழ்கின்றோம், ஒவ்வொருவருக்கும் பாராட்டுகள். கண்டிப்பாக இந்த உடைகள் எல்லாமே ஆசிரியர் பெருமக்கள் பெறுவதற்கும் குழந்தைகள் அதை தயார் நிலைப்படுத்துவதற்கும் பெற்றோர் உறுதுணையாக இருந்திருப்பீர்கள். ஆகவே ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் பெற்றோருக்கு ஒரு நல்ல கரவொலி கொடுங்க, பிள்ளைங்களும் நல்ல ஒரு கரவொலி கொடுங்க உங்கள் பெற்றோருக்கு. ஏன்னா அவங்க வந்திருக்கிறதுனால தான் விழா எடுக்கப்படுகின்றது. கடைசியாக 2 நாட்களுக்கு முன்னால் மழை ராசிபுரத்தில். தலைமை ஆசிரியர் இன்று விரதம். எதற்காக என்றால் அழகாக தயார் செய்திருக்கின்றோம். லுக் அட் தி ஸ்டேஜ், so beautifully arranged, so many people involved. இத்துணையும் எப்படி போயிருக்கும் அப்படி ஒன்று வந்திருந்தால்? அருமையான ஒரு நிகழ்வு, அழகான கண்குளிர் காட்சி. கடவுளுக்கு எல்லோரும் ஒரு கரவொலி கொடுப்போம், நன்றி சொல்வோம். May God bless every one of you and all the best for every one of you who are in your board examinations. Thank you. எங்கள் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியை, இந்நாள் மாநில தலைவி, கனத்த குரல், கம்பீர பேச்சு, பள்ளியின் வரலாறு மறவாமல் எடுத்துச் சொன்னார்கள். பள்ளியின் விருதுவாக்கை நினைவூட்டினார்கள். ஆசிரியர்கள் மாணவர்கள் எண்ணிக்கையை துல்லியமாக எடுத்துரைத்தார்கள். பெற்றோர்கள் மாணவர்களுக்கு இன்று சவாலாக இருக்கும் அலைபேசியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். வெள்ளம் மடை திறந்தார் போல ஆங்கிலம்தான் பேசுவார்கள் என்று நினைத்தோம். தமிழிலும் ஒரு பெரிய சொற்பொழிவை ஆற்றி இருக்கின்றார்கள். கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்போம். Now let us welcome the energetic boys of grade 7 and 8 as they come forward to present a vibrant patriotic performance. எனது இந்தியா இந்த வானமெங்கும் சொல்லு வந்தே மாதரம். With every beat and every step they proclaim their deep love for our motherland. Through powerful moves and colorful formations of saffron, white and green, they beautifully bring alive the spirit of the Indian national flag. Let us applaud and cheer for their pride-filled performance, celebrating the unity and glory of our nation. வானம் எட்ட சொல்லு வந்தே மாதரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம். தேசத்து முழக்கம் கேக்குதே, திசை எட்டும் திரும்பி பார்க்குதே. என் தேசத்து முழக்கம் கேக்குதே, திசை எட்டும் திரும்பி பார்க்குதே. ஒரு ரௌத்திரம் ஒரு சரித்திரம், இரு வார்த்தையில் எனதிந்தியா, 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 எனதிந்தியா. அந்த வானம் எட்ட சொல்லு வந்தே மாதரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம். தேசத்து முழக்கம் கேட்குதே, திசையெட்டும் திரும்பி பார்க்குதே. ஒரு ரௌத்திரம் ஒரு சரித்திரம், இது வார்த்தையில் எனதிந்தியா, 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 எனதிந்தியா.
தீபமாக சிதறு தூவானமாக பரவு இது எல்லையில்ல அளவு விண்கோள்களும் நமது சிந்திய ரத்தமெல்லாம் காவியாகி கதராடையில் பூத்த வீரம் வெண்மையாகி சுதந்திர காற்றில் தேசம் பசுமையாகி ஆகி அசோக சக்கரம் பறக்குதடா காணும் கண்களை பறிக்குதடா எனதிந்தியா 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 எந்த நாளை மறந்தும் கூட இறந்திடு இந்த நாளை மறந்தால் நீயும் இறந்திடு எந்த நாளை மறந்தும் கூட இறந்திடு இந்த நாளை மறந்தால் நீயும் இறந்திடு மண்ணை காப்போம் நித்தம் இது விண்ணை பொழக்கும் சத்தம் மண்ணை காப்போம் நித்தம் இது விண்ணை பொழக்கும் சத்தம் எனதிந்தியா 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 அந்த வானம் வெட்ட சொல்லு வந்தே மாதரம் பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்த வழிகளும் வேறு இருந்தும் இணைத்தது யாரு அதுதான் இந்தியா பாரு எங்கள் உடல் கண்ணில் உன்னை வைத்து உயிராக காப்போம் இந்த உலகெங்கும் உந்தன் புகழ் கொண்டு சேர்ப்போம் சுவாசம் தந்து நேசம் காட்டும் தாயே உனது மடியில் தவழும் நாங்கள் செய்ய 100 கோடி தாண்டி சென்று விட்டோம் இன்று கூடி மண்டியிட்டோம் வண்ண கொடியை நெஞ்சில் நெஞ்சில் தைத்து நெஞ்சமெல்லாம் உன்னை எழுதி வைத்து இமயம் குமரி கையை கோர்த்து நாங்கள் சொல்லும் வாழ்த்து எனதிந்தியா 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 அந்த வானம் வெட்ட சொல்லு வந்தே மாதரம் பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம் தேசத்தின் முழக்கம் கேட்குதே திசையெட்டும் திரும்பி பார்க்குதே எனதிந்தியா 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 சிந்திய ரத்தமெல்லாம் காவியாகி கதராடையில் பூத்த வீரம் வெண்மையாகி சுதந்திர காற்றில் தேசம் பசுமையாகி அசோக சக்கரம் பறக்கும் இந்தியாவில் நாம் இந்தியன் என்று சொல்வதில் பெருமிதம் கொள்வோம். வந்தே மாதரம், வாழ்க நம் இந்தியா என்று முழங்கி அரங்கையே அதிர வைத்த எம் மாணவ செல்வங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். Good evening everyone. We now present before you a thought-provoking skit titled Unlocked but Not Lost, Freedom with Responsibility. In today's world, freedom is often misunderstood as doing whatever we want. But true freedom is not the absence of discipline, it is choosing discipline willingly. This skit follows the story of Rohan, a young boy who learns through life experiences and guidance from his family, teacher and friend Arjun. The real freedom is about making the right choices. Join us as we explore this inspiring journey with lessons from parents, a wise grandfather and caring teacher, all reminding us that freedom and responsibility go hand in hand. Let's watch and reflect. Characters. Rohan, a teenager who wants more independence. Mother, loving and disciplined. Father, wise and balanced.
Grandfather, humorous, patriotic, and wise. Teacher, firm but supportive. Friend Arjun, a responsible peer. David and his friends, the responsible students who balances freedom and responsibilities. Maya and Kavya and their friends, the students who love freedom but often forgot responsibilities. The narrator, to guide the story and close with the moral. Mahatma Gandhi Ji. Hello. Mahatma Gandhi Ji is father of our nation. Gandhi Jayanti is celebrated on October 2nd every year, a global observance of his philosophy of non-violence and peace gives us energy. His famous quote, "Non-violence is the summit of bravery." APJ Abdul Kalam. APJ Abdul Kalam, often referred to as the Missile Man of India. His famous quote, "If you want to shine like a sun, first burn like a sun." Rani Lakshmi Bai. Rani Lakshmi Bai is celebrated for her bravery and leadership. Her famous quote, "I shall not surrender my Jhansi," continues to inspire generations. Subhash Chandra Bose. Subhash Chandra Bose is celebrated for his significant contribution to India's independence movement, particularly his leadership of the Indian National Army and his slogan Jai Hind. His famous quote, "Give me blood and I shall give you freedom." Kastuba Gandhi. Kastuba Gandhi is celebrated for her significant contributions to India's freedom movement, particularly for women's rights and education. Her famous quote, "I am only a woman, but as a woman, I have the right to speak." Pandit Jawaharlal Nehru. Pandit Jawaharlal Nehru is India's first Prime Minister. His birth anniversary, November 14th, is celebrated as Children's Day. His famous quote, "At the stroke of the midnight hour, when the world sleeps, India will awake to love and freedom." Good evening. Good evening to all. Our beloved chief guest, well-wishers, parents, teachers, and my dear friends. Today we present a skit titled "Unlocked but Not Lost." It is based on the theme Freedom with Responsibility. We often ask for freedom, but are we ready to carry the responsibility that comes with it? Let's explore through Rohan's story. Scene 1. Rohan's room time evening. Rohan? Rohan! Still playing on your phone? Your science homework is pending. I will do it later, Mom. I just need some space, some freedom. Space is fine, but don't use freedom as an excuse to escape responsibilities. Why does everything has to be rules, rules, rules? Can't I decide things for myself? We want you to decide for yourself, but when decisions hurt your growth, we worry. It's like I'm in a prison. You call it freedom, but it all control. When I was your age, I told my father the same thing. He smiled and asked me, "Do you know what the real freedom means?" He later told me something that I never forgot. Freedom is not the absence of discipline, it's choosing it willingly. That stayed with me longer than any scolding. That sounds deep. Who said that? Your great grandfather, and it reminds me of what Mahatma Gandhi lived by serving others selflessly. He once said,
The best way to know yourself is to lose yourself in the service of others. Rohan looks thoughtful but walks away still confused. Scene 2. School the next day. Good morning, Miss. God bless you. Good morning, students. God bless you. Sit down. Let's begin with yesterday's assignment. Rohan, Ma'am, I couldn't complete it. why not? I just felt I just needed time for myself. I just needed freedom from all the pressure. Freedom is important, Rohan. But do you know why our freedom fighters didn't rest after gaining independence? They knew freedom alone wasn't enough. It had to be protected and used wisely. Dr. APJ Abdul Kalam once said, freedom is not just about right, it also about duties. I used to think like Rohan too, but once I missed a deadline and the consequences really hit me. I realized that freedom without structure is like driving without brakes. That exactly, Arjun. Even Rani Lakshmi Bai, such a fierce warrior, didn't fight for fun. She fought with a purpose. Her words still echo, I shall not give up my Jhansi. Responsibility gave a meaning to our freedom. Okay, students, let's begin our class. Maya is daydreaming in class, doodling in a notebook while the teacher is taking a lesson. Maya, what are you doing? Ma'am, nothing, ma'am. So, as you can see, with freedom comes responsibility. We must use our freedom wisely, Maya. Okay, ma'am. Okay, students, thank you. Thank you, Miss. God bless you. Maya shies dramatically, tapping her pen against the desk. Responsibility, responsibility, always responsibility. Can't we just have fun? But Maya, if we don't take responsibility for our actions, then who will? Oh, come on, David, don't be such a squire. Freedom means doing whatever you want. Oh, come on, Maya. You will understand it later. The importance of responsibility. Okay, David, I understood. Scene 3. During break time. Maya is about to throw her trash on the floor. Maya, the trash can is right there. You should throw it away. Oh, come on, David, it's just one piece of paper, no biggie. But if everyone thinks like that, our school will be a mess. That's not responsible. Fine, fine. She unwillingly walks to the trash can and throws the paper away. Scene 4. In library, Kavya is trying to finish a project. She is frustrated and about to give up. Kavya, have you finished your project? No, this is taking forever. I just want to go home and play. But if you don't finish your project, it will affect your grade. Remember, freedom will come to play with responsibility to complete your work. You are right. I guess it's not fair to expect good grades without putting the effort. Yeah, that's good.
5. Home that evening. Rohan sit quietly. Grandfather walks in. Tough day, yeah? Yeah, Grandpa. Everyone is talking about how freedom isn't just doing about what I want. You are starting to see the bigger picture, and it reminds me the reading of Netaji Subhash Chandra Bose's words. When I was young, he said, "Give me blood, and I shall give you the freedom." It hit me that freedom costs lives. The least we can do is to live responsibly. So, freedom is earned? Yes, and it's maintained with responsibilities. Once, Kasturba Gandhi said, "Discipline, not control, brings peace." Discipline is not the punishment, but it is a form of self-respect. Okay, Grandpa. Scene 6. At last, a week later, family time. Rohan enters with book in his hands. Look, who is early to the study table? Is this the same Rohan? Yeah, Dad. I realized something, that freedom is powerful. But if I misuse it, I lose it. It's like a phone, exciting and useful. But if I don't charge it with responsibilities, it dies. You know, you reminded me of Nehru. He said, citizenship consists in the service of a country. You are starting to learn your own future first. We are proud of you, Rohan. All characters step forward. Dear parents, thank you for believing in us and correcting us. For guiding us towards freedom that doesn't harm but helps. Like Sardar Vallabhbhai Patel said, every citizen has right but also duties. Freedom and responsibility are like two wings. You need both to fly. Let's not waste what our freedom fighters gave their lives for. Let us rise not just with rights but with responsibility. Freedom Freedom is not just a right, it is a responsibility. To all parents, thank you for teaching us not just to live freely, but to live wisely. Happy Parents' Day. Thank you. சுதந்திரம் நம் கையில் இருந்தால் பொறுப்பு மனதில் இருக்க வேண்டும். பொறுப்பில்லா சுதந்திரம் திசையில்லா கப்பல் போன்றது. சுதந்திரமும் பொறுப்பும் வாழ்க்கைக்கு இரு சக்கரங்கள். ஒன்று இல்லாமல் போனாலும் கூட பயணங்கள் சாத்தியமில்லை. பெற்ற சுதந்திரத்தை பொறுப்போடு காத்திடுங்கள் என்ற கருத்தை ஆங்கில நாடகத்தின் வழியாக தேச தலைவர்களாக நின்று அருமையாக உடை அணிந்து வந்து நாடகம் நடித்த ஆங்கில நாடக குழுவினருக்கு நன்றிகள். அருட்சகோதரி ஸ்நேகலதா அவர்களை ஓவிய போட்டி, தமிழ் கையெழுத்து போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசினை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். டி. ஜெயவேல், 8th A. இரண்டாம் பரிசு பெற்றவர்கள் எஸ். பிரணவி 6th C, கே. கவினேஷ் 7th C, எம். சுதீப் 8th A. மூன்றாம் பரிசு பெற்றவர்கள் எஸ். பூவிதா 6th D, பி. அல்ஷிஃபா 7th A, கே. கோகுலதர்சன் 8th C.
தமிழ் கையெழுத்து போட்டியில் பரிசினை பெற்றவர்கள் ஃபர்ஸ்ட் பிரைஸ் பி இமானுவேல் கிளாட்வின் 6th C, எம் நஸ்ரியா பானு 7th A, எஸ் கிருஷ்ணராஜ் 8th C. இரண்டாம் பரிசு பெற்றவர்கள் ஜேபி டிமோடன் 6th C, எம் சஞ்சனா 7th A, வி விகாசினி 8th A. மூன்றாம் பரிசு பெற்றவர்கள் பி அனிதா 6th A, எஸ்ஆர் சஞ்சனா 7th D, எம் தர்சனா 8th D. பரிசினை வழங்கிய அருட் சகோதரி ஸ்நேகலதா அவர்களுக்கு நன்றியையும் பரிசினை பெற்ற மாணவ மாணவியருக்கு எமது பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருள் சகோதரி ஜெம்மா அவர்களை பரிசினை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். seventh D, வி லக்ஷனா 8th D. Second prize goes to S. Pradiksha 6th C, Nashriya Banu 7th A, Siyasri 8th A. Third prize D. Kaushika 6th B, Kanishka 7th B, Akshay Sri 8th C. வில்லுப்பாட்டு. First prize goes to Megavashini group. Megavashini 9th B, Ajisha Rumana 9th B, Daruna 9th B, Priyadarshini, S. Darshini, A. Niveda, S. Kalaivani 9th B. Second prize goes to Sujita group. P. Sujita 11th D, Yoga Deepika 11th D, Sharmila 11th D, Prabhavati 11th D, Aarti 11th D. Third prize goes to Sobia group. M. Sobia 9th A, Roshni 9th A, Idarshana 9th A, Subhasri 9th A, Akshaya 9th A, Jashni 9th A.
பரிசினை வழங்கி மாணவர்களை மகிழ்வித்த அருள் சகோதரி அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். இருதய மேல்நிலைப்பள்ளியின் 37ஆம் ஆண்டு பேரண்ட்ஸ் டே பெற்றோர் தின விழாவிற்கு தலைமை தாங்கி வழிநடத்தி சென்ற நமது சேலம் மறைமாவட்ட மேதக ஆயர் அவர்களின் பாதம் பணிந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கார்மேல் சபையின் மாநில தலைவி அருட்சகோதரி மங்களமேரி அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முப்பள்ளியின் தாளாளர் அருட்சகோதரி ஜீவா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 60 ஆசிரியர்களையும் 1100 மாணவர்களையும் கனிவோடும் பண்போடும் சிறப்போடும் பெருமையோடும் சீரோடும் நடத்தி கொண்டிருக்கின்ற நமது பள்ளி தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி மோனிகா அவர்களுக்கு எனது மிகப்பெரிய உள்ளார்ந்த மதிப்பிற்குரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளியினுடைய ஆசிரியர்கள் நீங்கள் மேடையில் கண்டிருப்பீர்கள். அவர்களுடைய திறமைகள், ஆசிரியர்களுடைய செயல்பாடுகள், பள்ளி ஆசிரியர்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்று எனது பாசமிகு ஆசிரியர்கள் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இருபால் ஆசிரியர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இப்பள்ளியினுடைய பெருமையோடு பெருமை சேர்க்கின்ற பெற்றோர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பள்ளி மேலும் மேலும் சிறப்படைவதற்கு அடிப்படை காரணம் பெற்றோர்கள். நீங்கள் உங்களுடைய மாணவ செல்வங்களை பள்ளிக்கு அனுப்பி அவர்களுடைய திறமைகளை கண்டு பெருமையடைந்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் அதாவது ஃபஸ்ட்லேருந்து நம்ம இந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தோம். அந்த பூம்புகார் படத்தையே நினைவூற்ற அளவுக்கு, அதையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு மாணவியினுடைய நடிப்புத்திறன் இருந்தது. பாராட்ட முடிந்ததா உங்களால்? பாராட்ட முடிந்ததுங்களா? இதே போல் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொரு நேர்த்தியான அந்த மாணவ செல்வங்களினுடைய திறமைகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு இங்கே பஞ்சுவாலிட்டி, காலம் தவறாமை, அந்த அடுத்தடுத்து நடத்தக்கூடிய அந்த செயல்பாடுகள், அது ஆசிரியர்களுடைய பிளான், தலைமை ஆசிரியர்கள் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றது. அவர்களுடைய தலைமையில் நம்முடைய அருட் சகோதரி மங்களமேரி சிஸ்டர் சொன்னாங்க, 2 நாள் சிஸ்டர் விரதம் இருந்து 2 நாளுக்கு முன்னே மழை எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னாங்க. நான் இன்றைக்கி நினச்சேன் 3:30க்கெல்லாம் புறப்பட்டு பார்க்கும் பொழுது கொஞ்சம் அப்படியே காற்று மழை வர மாதிரி ஒரு சூழல் இருந்தது. எனக்கு தெரியும் எனது பள்ளியினுடைய வழக்கம், நம்ம சிஸ்டர் ப்ரேயர் பண்ணிக்குவாங்க, கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு தான் வந்தேன். அதே போல் தான் நம்மளுடைய சிஸ்டரோட ப்ரேயர் என்றைக்கும் வீண் போகாது. அடுத்து நான் ரொம்ப நேரம் நான் எடுத்துக்க விரும்பலை. இன்னும் அடுத்து 2 ப்ரோக்ராம் இருக்குது. பெற்றோர்களே, முதலில் உங்களுக்கு நான் கூறுவது என்னவென்றால், முதலில் உங்களுடைய குழந்தைகளை நேசியுங்கள், அவர்களோடு உறவாடுங்கள். நாமளே இப்போ அதாவது இந்த காலச்சக்கரத்தில் குழந்தைகிட்ட நாம் அதிகம் பேசுகிறதே கிடையாது. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே உங்களுக்கு எவ்வளோ வேலையாக இருந்தாலும் சரி, கிட்ட உட்கார வச்சு, என்னம்மா இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்தது, டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க, உனக்கு என்ன உடம்புக்கு, அதாவது குழந்தைங்க உங்ககிட்ட எல்லாமே வெளிப்படையாக பேசணும். அதை கேட்குறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும். அதில் எது தவறு சரிங்கிறத நீங்கள் எடுத்து சொல்லணும். ஒரு ஆசானாக இருந்து வீட்டில் நீங்கள் கண்டிக்கிற நேரத்தில் கண்டிக்கலாம். நாம் கண்டிக்கலின்னா அப்புறம் வீதி தான் கண்டிக்கும். இது எல்லாத்துக்கும் தெரிந்தது ஒன்று தான், தவறாக நினைக்க வேண்டாம். அடுத்து பெண் குழந்தைகளிடம் அதே போல தான் பெற்றோர்கள் என்ன செய்யணுமா, உட்காந்து 9th 10th 11th 12th அந்த ஸ்டேஜில் அவங்கக்கிட்ட ஃப்ரீயாக பேசுங்க. எதுனாலும் நம்ம அப்பாட்ட சொன்னால் அப்பா எதுவும் திட்டமாட்டாங்க, அம்மாவும் திட்டமாட்டாங்க அப்படின்னா பொறுமையாக கேட்பாங்க அப்படிங்கிற எண்ணம் அந்த குழந்தைங்களுக்கு வரணும். அது வந்துட்டாலே நம்ம பாதி அளவு பிரச்சனைகளை நம்ம தீர்த்திடலாம். அடுத்து பெற்றோர்களுக்கு இன்னொரு கடமை என்னவென்றால், நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நல்லதொரு முகவரியை கொடுக்க வேண்டும். முகவரிங்கிறது என்னது? அவர்கள் திறமைகளை கண்டு அவர்களை படிக்க வைத்து அவர்களுக்கு உரிய என்னென்ன தொழில் அதை கண்டு அது அவர்களுக்கு ஒரு முகவரியாக கொடுப்பது உங்களுடைய பெரிய பொறுப்பு. அதை கண்டு குழந்தைகளை நீங்கள் வளர்த்து நல்ல, அதாவது சமூகத்திற்கு நீங்கள் எல்லாமே மதிப்பெண் மட்டும் பார்க்காதீங்க, நல்ல பண்புள்ள குழந்தைகள் வளரணும்.
மனிதநேயமிக்க குழந்தைகளாக இருக்கணும், இறைபக்தியும் இருக்கணும், பெரியவங்களை மதிக்கணும், விட்டு கொடுக்கணும். இதை எல்லாத்தையுமே குடும்பத்திலேயே நீங்கள் நல்லதனமாக சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முதல் ஆசானாகவே நீங்கள் இருப்பீங்க உங்கள் குழந்தைகளுக்கு. இரண்டாவது, ஆசிரியர்களுக்கு நம்ம சொல்லவே வேண்டாம். இப்பள்ளியினுடைய ஆசிரியர்கள் எப்படி உழைப்பார்கள், எப்படி கற்றுக் கொடுப்பார்கள், என்னென்ன செய்வார்கள். பள்ளிக்கு வந்துவிட்டால் போதும் அவர்கள் தேர்ச்சியை காட்டி விடுவார்கள். அது இப்பள்ளியினுடைய அதாவது பாரம்பரிய பண்பு. அதனால் இந்த குழந்தைகளை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். 6ஆம் வகுப்பில் வந்து விட்டு சென்று விட்டால் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி, அவ்வளோதான். ஆனால் ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒர்க்கு எல்லாமே நீங்கள் குழந்தைங்களோட உட்காந்து நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எல்லாமே பண்ணணும். முதலெல்லாம் வந்து நிறையா பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, படிக்காத பெற்றோராக இருந்தாங்க. இப்போ எல்லாம் ஓரளவு படிச்சிருக்கோம். அதனால் அவங்களுக்கு நீங்கள் துணையாக இருந்து உடம்பு சரியில்லைனாலும் சரி, அவர்கள் இப்போ ஸ்கூலுக்கு லீவு போடணும், ஏன் லீவு போடுற அப்படின்னு கேட்கணும். என்ன உடம்புக்கு முடியலையா? சில குழந்தைகள் தேர்வுக்கு வந்து பயந்துட்டு கூட லீவு போடும். அதை உட்காந்து பேசி, நீ தேர்வில் வந்து நிறையா மார்க் வாங்கணும்னு நான் நினைக்கல, முதல்ல பாஸ் ஆகு, அப்புறம் அடுத்த முறை வாங்கலாம் அப்படின்னு தட்டி கொடுத்து, என்ன நடந்தாலும் உனக்கு நாங்கள் துணையாக இருப்போம், நீ உன்னுடைய சாதனையை மட்டும் பாரு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அடுத்து, எனது அருமை மாணவ செல்வங்களே, உங்களுக்குத்தான் நான் நிறையா சொல்லணும். அதாவது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, பெற்றோர்கள் உங்களுக்கு முகவரியை கொடுத்தவர்கள். அந்த பெற்றோர்களை நீங்கள் எப்படி வழி நடத்தணும்? மரியாதையோடு. யாராவது டெய்லி வீட்டில் நைட்டு படுக்கும்போது அப்பா அம்மா காலை தொட்டு கும்பிடுறது, அல்லது காலையில் எந்திருக்கும் பொழுது தொட்டு கும்பிட்டுட்டு வரீங்களா? இப்போது யாராவது அப்படி இருந்தால் கை தூக்குங்க பார்க்கலாம். அந்த மாதிரி யாராவது செய்கிறீங்களா? கிடையாது. பெற்றோரும் ஆசிரியர்களும் உங்களுக்கு 2 கண்கள் போல. நீங்கள் படுக்கும்போதும் பெற்றோரை நினைக்கணும். நமக்காக பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய சுக துக்கங்கள் எல்லாத்தையும் களைஞ்சிட்டு நம்ம படிப்புக்காக நம்ம வாழ்க்கைக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு முதல்ல வரணும். அதே போல் காலையில் எந்திருக்கும் பொழுதும் கடவுளுக்கு நன்றி சொல்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் பெற்றோருக்கு நன்றி சொல்லுங்கள். அதாவது நீங்கள் உழைக்கணும், முயற்சி செய்யணும். ஒரு தடவை அந்த கிரேக்க மன்னன் அலெக்சாண்டர் கிட்ட ஒருத்தர் கேட்டாராம், இந்த உலகத்தை எப்படி உங்களுடைய குடைக்கின் கீழ் கொண்டு வந்தீங்கன்னு கேட்டதுக்கு அவர் 2 வார்த்தை தான் சொன்னாராம். என்னை இந்த உலகத்திற்கு தந்தவர்கள் பெற்றோர், எனது பெற்றோர்கள். இந்த உலகம் எனக்கு கையில் கிடைத்ததற்கு என்னுடைய ஆசிரியர். அப்போ அந்த பெற்றோரும் ஆசிரியரும் உங்களுக்கு எவ்வளவு ஒரு உற்ற நண்பர்களாகவும் வழிகாட்டிகளாகவும் இருக்காங்கங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை தான் சொல்ல வர்றது. ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் மதித்தாலே மாணவர்களுக்கு வந்து நல்ல ஒரு மேன்மை நிலையை அடைவாங்க. அடுத்து மாணவர்கள் வந்து உங்களுடைய லட்சியத்தை வந்து மனசில் ஏற்றுக்கணும். நாம் என்னவா ஆகணும், அந்த லட்சியத்தையே வாழ்க்கையாக நினைங்க. அந்த வாழ்க்கையில் அந்த எண்ணங்களை நிலைநாட்டுங்க. உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்கணும், உங்களுடைய மூளை நரம்பு நாடி எல்லாத்துலேயும் பரவணும். நான் இப்படி தான் ஆகணும், இப்படி தான் படிக்கணும், இப்படி இருக்கணுங்க. அந்த எண்ணங்கள் தான் நம்மளுடைய செயல்பாடுகள். அப்படி செஞ்சிங்கன்னா, அதாவது முயற்சிக்கிட்டே இருக்கணும். வெற்றி அடையிற வரைக்கும் நீங்கள் வந்து அமைதியாக இருக்கணும். வெற்றி அடைஞ்சிட்டா அடக்கமாக இருக்கணும். கீழ்ப்படியை கற்றுக்கிட்டா உங்களுக்கு அதாவது கட்டளையிடக்கூடிய பதவி தானாகவே வரும். அதை தான் சொல்லுவாங்க, நாம் மனித நேயத்தோடு பண்போடு வளர்ந்து உங்களுடைய முதல்ல பெருமை உங்கள் பெற்றோருக்கு பெருமை சேர்க்கணும். அடுத்து பெற்றோர்களும் அடுத்த குழந்தைகளை கண்டு அவன் இப்படி ஆயிட்டான் அப்படி ஆயிட்டான் நீங்கள் கவலையே படாதீங்க, கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு உங்கள் குழந்தைக்குன்னு ஒரு திறமை இருக்கும், அதை மட்டும் வளர்க்க நீங்கள் கவனிக்கணும். குடும்பம் இருந்து, அதாவது குடும்பத்தில் வாரத்தில் ஒரு நாளாவது பேரண்ட்ஸ் குழந்தைகள் எல்லாம் உட்காந்து பேசுங்க. என்னென்னா நம்ம செஞ்சுருக்கோம் இந்த வாரத்தில், நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு குடும்ப உறவுகளோடு இருக்கணும். அப்புறம் அடுத்து சாப்பிடும்பொழுதும் அதே தான் ஒன்று சொல்லுவாங்க, அதாவது விருப்பத்தோடு சாப்பிட்றது கிடையாது, விருப்பமானதே ஒரு பெரிய சுவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் நம்ம குழந்தைகளோட உட்காந்து அதை நாம் பேசி உலாவி மனமகிழ்ச்சியோடு சாப்பிடணும். அப்போது அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு தந்தை, ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலாம்.
ஒரு தந்தை என்ன செஞ்சாரோ, அவர் வந்து எப்போ பார்த்தாலும் வீட்டில் அவங்க மனைவி குழந்தைகள் அப்பாவே ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அவர் என்ன செஞ்சார், ஒரு நாள் போ என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடலோரமாக வந்துட்டார். வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் திரும்பி வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போனவொடனே மனைவி கேட்டாங்களாம், என்ன கடலுக்கு போனேன்னு சொன்னீங்களே, என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. என்ன கடற்கரைக்கு போனேன், காற்று தான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டாங்க. அடுத்த நாள் என்ன செய்தாராம், சரி இவங்க என்ன நம்ம காற்று வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னால் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு யோசித்துக்கிட்டே அடுத்த ஒரு 4 ஸ்டெப்பு வச்சாராம். வச்ச உடனே அந்த என்ன இருக்கும், ஓரத்தில் அந்த மணல் அந்த கிளிஞ்சல் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு வந்தாராம். வீட்டுக்கு வந்தோடனே என்ன இன்றைக்கி என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்டதுக்கு, இதை அந்த கிளிஞ்சல் மணல் இது தான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்பயும் அவங்களுக்கு திருப்தி ஆகலை. அப்புறம் 3வது நாள் என்ன பண்ணார், இன்னும் கொஞ்சம் 2 ஸ்டெப்பு எடுத்து வச்சு உள்ளே போனாராம். மீன் எடுத்துகிட்டு வந்தாராம். அப்போ அந்த குழந்தைங்களுக்கும் மனைவிக்கும் கொஞ்சம் சந்தோஷம் கிடைச்சதான். அப்புறமும் மறுபடியும் அடுத்த நாள் போகும் பொழுது அந்த கடற்கரையை சுற்றி வரும் பொழுது அந்த உப்பளத்துக்கிட்ட இருக்கிற உப்பு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாராம். அதையும் வாங்கிட்டு அவங்க அதுக்கு மேலே சரி அப்படின்னு சொன்னதோடு சரி, மகிழ்ச்சி அவங்கக்கிட்ட இல்லை. அப்போது அவர் அடுத்தது என்ன எதை கொடுத்தாலும் நம்மளை பாராட்டலை இது பண்ணலேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே போயிட்டு ஆழ்கடலை போய் முத்து எடுத்துகிட்டு வந்தாராம். அப்போ அவர் வந்து வீட்டுக்கு வந்து முத்து கொடுத்தவனே எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷமாக. இது வந்து நமக்கு சாதாரண கதை போல தான் தெரியும். ஆனால் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்மளுடைய முயற்சி ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்க நம்மளுடைய வாழ்க்கை மேன்மை அடையும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுபோல் மாணவ செல்வங்களே, நீங்கள் உங்கள் ஆசிரியர்கள் சொல்கிறதையும் பெற்றோர்கள் சொல்வதையும் கேட்டு முயற்சியோடு விடாமுயற்சியோடு தன்னம்பிக்கையோடு உனது பாதையை கண்டு உனது எண்ணங்களை செயல்களாக்கி அந்த செயல்களுக்கு வடிவமைத்து அந்த வடிவத்துக்கு உங்கள் பெற்றோருக்கும் பெருமை கொடுத்து நீங்கள் வாழ்ந்து நல்ல பெற்றோர்களுக்கு நல்ல பேரும் புகழும் சேர்க்க வேண்டும், பள்ளிக்கும் பெருமை சேர்க்க வேண்டும். நாம் பார்ப்போமில்லை, இப்பள்ளியால் எனக்கு பெருமை, என்னால் இப்பள்ளிக்கு பெருமை. அப்படி நீங்களே இங்கே முடிச்சுட்டு வெளியில் போயிட்டு திரும்ப ஒரு 10 இயர்ஸ் கழித்து இங்கே வரும்பொழுது இந்த பள்ளியை பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நான் கூட ஓய்வு பெற்ற பிறகு நான் எங்கேயும் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவாங்க, நான் எங்கேயுமே இல்லைங்க, நான் இப்போலாம் வந்து எங்கேயும் போகிறதில்லேன்னு சொல்லிட்டேன். ஆனால் நம்ம சிஸ்டர் வந்து கூப்பிட்ட உடனே நான் வரலேன்னு சொன்னால் நான் நன்றி மறந்தவள். அதாவது பெரிய துரோகம் பண்ணுற மாதிரி என் மனசுக்கு நம்ம பள்ளி, இந்த பள்ளியை நான் வந்து நேசிக்கவில்லை. என் கவலையாக தெரியுதா, சுவாசிக்கிறேன். நான் பணியாற்றும் போதில் இருந்து இந்த பள்ளியை நான் சுவாசித்து கொண்டு தான் இருக்கிறேன். அதனால தான் சிஸ்டர் வந்து நீங்கள் வர வேண்டாங்க சிஸ்டர், நீங்கள் சொன்னாலே போதும் நான் வந்துடுவேன். அந்த அருட்சகோதரிகளோட பழகி எனக்கு, அதாவது இங்கே இவங்க சொன்னாங்க, முன்னாள் ஆசிரியர் ஓய்வு பெற்ற முதன்மை கல்வி அலுவலர் என்று. இப்பள்ளியில் 30 ஆண்டுகள் பணியாற்றி அடுத்து டிஎன்பிஎஸ்சி குரூப் எழுதி நான் டிஓவாக போனேன். அப்புறம் சிஓ ஆகிட்டேன், ரிட்டையர் ஆகிட்டேன். படிப்புக்கு வயது தடை இல்லை. நான் 2 தடவை ஒரே முறை வந்ததில்லை. இந்த 2 தடவை எழுதி அப்புறம் 3வது முறை தான் நான் வந்து வெற்றி பெற்று இந்த பணியில் இதை சென்று மற்ற மாவட்டங்களுக்கு நான் முதன்மை கல்வி அலுவலராக சென்றாலும் சரி, மாவட்ட கல்வி அலுவலராக இருக்கும்போது பார்த்தாலும் என் நினைவில் நிற்பது எல்லாம் இப்பள்ளி தான். ஃபஸ்ட்டு மாவட்ட கல்வி அலுவலராக நாமக்கல், ஈரோடு, ஃபஸ்ட்டு ஈரோடு. அங்கே போனோன்னே அங்கே எலிமெண்ட்ரி ஸ்கூலில் சின்ன பிள்ளைங்கள்லாம் நின்று நம்மளுடைய ஒரு ஸ்கூல்னால் அது ப்ரேயர் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். அதில் எல்லாம் அங்கங்கே நின்றுக்கிட்டு அப்படியே இருந்தாங்க. நான் அப்போ மனசில் நினச்சேன், தெரியாதனமோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இந்த பதவிக்கு வந்துட்டோமோ, நம்ம ஸ்கூல்லேயே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த பள்ளியினுடைய செயல்பாடுகள் மட்டும்தான் என்னுடைய மனதில் அதையே வழிநடத்தி எல்லாமே நாங்கள் பணியாற்றி நல்ல மாவட்டத்துக்கும் பெருமை சேர்த்தோம், ஆசிரியர்களையும் வழிநடத்தினோம். எத்தனை மீட்டிங்கில் நான் போட்டாலும் நான் இந்த பள்ளியையும் நம்மளுடைய அருட்சகோதரிகள் பற்றி நான் சொல்லாத நாளே கிடையாது. அந்த ஹோம் விசிட் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு மலர் சிஸ்டர் ஞாபகத்துக்கு வருவாங்க, அவங்களோட நான் போயிருக்கேன். அப்புறம் ஓய்வு பெற்ற பிரேமா டீச்சர் வருவாங்க. நாங்களும் போய் அந்த படிக்காத பெற்றோர்கிட்ட பேசி எப்படியெல்லாம் பேசி பண்ணாங்க அப்படின்ட்டு. அதுபோல் நீங்கள் வாழ்க்கையில் நான் இங்கே பணியாற்றும் போது கொடுத்த வேலையை கரெக்டாக செய்வேன். குழந்தைங்க நாங்கள் தான்
இப்பள்ளியினுடைய முன்னேற்றம் தான் எங்களுடைய முக்கியம். சக ஆசிரியர்களோட நட்பு இவ்வளவு தான். ஆனால் நான் வெளியில் போகும்பொழுது நினச்சாங்க எப்படி வெளியில் போய் தனியாக எல்லாம் பண்ணுவாங்க. சூழ்நிலை தான் நமக்கு காரணம். நம்ம சூழ்நிலை வாய்ப்பும் கிடைத்துவிட்டால் நல்லதனமாக நம்ம பயன்படுத்தினால் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். மாணவ செல்வங்களே, நீங்களும் இப்பள்ளியில் பயின்று இந்த பள்ளிக்கு பெருமை சேர்த்து இந்த 2 வாசகத்துக்கு நீங்கள் நிலைநாட்டணும். என்னால் இப்பள்ளிக்கு பெருமை, இப்பள்ளியால் எனக்கு பெருமை அப்படின்னு நீங்கள் நிலைநாட்டணும். ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உன்னதமான மகன் மகள்களாக மாணவர்களாக இருந்து வழிநடத்தி சென்று உங்களுடைய உயர்வை எட்டுங்கள், சிகரத்தை தொடுங்கள். தொடும் வரை முயற்சி செய்யுங்கள், முயற்சி செய்யும் வரை போராடுங்கள். முயற்சி செய்தவுடன் நீங்கள் ஆகா நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதில் இருந்து நம்ம அடுத்த லெவல் என்ன, ஒவ்வொரு லெவலையும் நீங்கள் தாண்டிக்கிட்டே போகணும். அப்படி இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இறுதியாக ஒன்றே ஒன்று கூறுகிறேன். அதாவது ஒரு ஜோக்கு மாதிரி சொல்லுவாங்க. ஒரு குழந்தை அப்பா கிட்ட கேட்டு தான், அப்பா நம்ம பாட்டி, நீங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கெல்லாம் லீவுலையெல்லாம் போவீங்க, அவர்களோடு உறவாடுங்கள். ஒரு நாள் உங்கள் தாத்தா பாட்டியோடு இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்போ அந்த குழந்தை கேட்டு தான், ஏப்பா நீங்கள் இப்போ தாத்தா பாட்டி அங்கே விட்டுட்டீங்கல்ல, எங்கே விடுவாங்க? முதியோர் இல்லத்தில். அப்புறம் நீங்களும் வயசாயிட்டா நானும் உங்களுக்கு இப்பயே ஒரு ரூம்பெல்லாம் பார்த்து வச்சிடுங்க, உங்களையும் நான் தானே அங்கே விடணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுபோல் மாணவர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் படித்து உயர்ந்து எந்த பதவியில் இருந்தாலும் சரி, உங்களுடைய பெற்றோர்களை தெய்வங்களாக மதித்து உங்களுடன் வாழ்க்கையில் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய நன்றிக்கடனை அவர்களுக்கு செலுத்தி நீங்கள் உயர்வடையணும். இதுதான் நான் சொல்கிறது. அடுத்து இப்பள்ளியினுடைய ஆசிரியர், மறுபடியும் பெற்றோர்கள், இருபால் ஆசிரியர்கள், எங்களது மாணவ கண்மணிகள் அனைவரும் வாழ்வாங்கு வாழ்ந்து இப்பள்ளி 37ஆம் ஆண்டு அல்ல 100 ஆண்டு கண்டு விழா நடத்திட நான் பெருமையோடு கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.